ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தனியாக கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை நல்லா வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்ட பிறகு வேக வச்ச மட்டன் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம வேக வச்ச தண்ணியை இதில் கலந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் வெறும் மிளகா பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. Okay, bye friends.